சண்டே டு ஆல். இன்றைக்கி காலையில் எழுந்தோன்னே கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு. ஓகே, குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அதே வைப்போட சமையல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். சண்டே சமையல் இன்றைக்கி வந்து தக்காளி லெமன் ரசம் வச்சுட்டு, எப்போ பார்த்தாலும் சவுத் இந்தியன் குசின் தான் ட்ரை பண்ணுறோம். ஃபார் சேஞ்ச் நார்த் இந்தியன் குசின் பண்ணலான்ட்டு ஜீரா ரைஸும் தால் தடுக்கா தான் பண்ணேன். தால் தடுக்காவுக்கு வந்து நெய் விட்டுட்டு ஜீரா, பொடியாக நறுக்கின பூண்டு, வெங்காயம், பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. இது நல்லா வதக்கிறதுல தான் இருக்குது. வதக்கின பிறகு ட்ரை பவுடர்ஸ் யூஸ் பண்ணணும். சில்லி தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா வதக்கின பிறகு பருப்பு தனியாக வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுடணும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மறந்துட்டேன். கடைசியாக கரம் மசாலாவும் கசூரி மேத்தி போட்டு இறக்கிடுங்க. இன்னொரு தாளிப்பு கொடுக்கணுங்க. இறக்கின பிறகு கொஞ்சமாக ஜீரா நெய் விட்டு ஜீரா, சில்லி தூளும் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி கொத்தமல்லி போட்டு தாளித்து கொட்டிடுங்க. சூப்பராக இருக்கும். ஜீரா ரைஸ்க்கு குக்கரில் வந்து அதே மாதிரி கீ விட்டுட்டு ஜீரா போட்டுட்டு நிறைய ஜீரா போடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு ரைஸ் போட்டு அவ்வளோதாங்க, விசில் வச்சிங்கன்னா முடிஞ்சு ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடும். இதான் எங்கள் வீட்டில் மெனு. உங்கள் வீட்டில் என்ன மெனு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.